வர வச்சு மிளகா பொடியை தூவி வெட்டி கொண்டிருக்கிறாங்க. டாஸ்மாக்ல இருந்த அந்த பெண் அதிகாரிகள் பாலிமரா ரவுண்டு கட்டி ட்ராலி போட்டு எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி இந்த எஸ்ஐ உங்களால எடுக்க முடியலையே. 24 வயசுல இப்படி இருக்கன்னா நீ யாரா இருப்ப? விஜய் ரசிகரா இருப்ப, அஜித் ரசிகரா இருப்ப. விஜயும் அஜித்தும் ஓன் ஜாதியா? அவனெல்லாம் ரசிக்க தெரியுது, அவனெல்லாம் செலிப்ரேட் பண்ண தெரியுது. தேவேந்திரோட வேளாளர் சமூகத்திற்கான விடுதலைக்காக அரசியல் செய்கிறேன் என்று பேசக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், ஜான் பாண்டியன் உட்பட நிலைப்பாடுதான் என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ இந்த காவல்துறை அதிகாரி இந்த பையன் ஏதோ ஒரு கேஸில் உள்ளதுக்கு போட்டு மிதிச்சு கொண்டிருந்தாங்கன்னா, இடைநிலை சாதிகளும் சரி, பார்ப்பனர்களும் சரி, தலித்துகளில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்லையும் சரி, ஒருத்தன் ஒரு குரூப் கிளம்பி வந்து நம்மளுக்கு வெட்டி பெருமைகள் பேசி நம்மளை சாதிய ரீதியாக பிளவுபடுத்த வரும்போது மட்டும் அந்த அலாட்டோடு நீங்கள் இருக்கிறதே இல்லை. நெல்லையில் நடைபெற்றிருக்கக்கூடிய சாதிய ஆணவ கொலை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில், இந்தியாவில் சாதிய ரீதியான கொலைகள் அப்படிங்கிறது, அதுவும் குறிப்பாக திருமணத்தின் போது, காதலின் போது அப்படிங்கிறது நடக்கும்போது தான் பல விஷயங்கள் ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் எரிச்சலாகவும் வந்து கொண்டே இருக்கிறது. இது தொடர் நிகழ்வுகளாக நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னும் போது என்னதான் இந்த சமூகத்திட்ட உரையாடுவது, என்னதான் பேசுவது அப்படிங்கிற ஒரு கையறு நிலையும் கூட வந்து நிற்கிறது. இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் இறந்த நபர் இன்ஜினியரிங் காலேஜ் படித்து முடிச்சுட்டு டிசிஎஸ் மாதிரியான பெரிய கம்பெனியில் மாதம் 1.5 லட்ச ரூபாய்க்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமையில் இருந்த பையன், யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட்டு, வம்பு தும்புக்கெல்லாம் போகாமல் ஒரு ஒரு அழகான ஒரு குடும்ப சூழலை உருவாக்கி அடுத்த தலைமுறையை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சி இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்த பையன், தேவேந்திர வேளாளர் சமூகத்தில் இருந்த பையன். அவங்க அப்பா அம்மாவும் நல்ல வசதியான வீடு தான், அந்த பகுதியில் பேர் சொல்லும்படியான ஒரு அடையாளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், ஊராட்சி மன்ற தலைவர், அந்த பொறுப்பும் இருக்குது. அவங்க அம்மா ஒரு அரசு ஊழியராகவும் இருக்கிறாங்க. அப்படி ஒரு எல்லா சூழல், எல்லா விதத்துலையும் நீங்கள் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு பையன் தன்னுடைய பள்ளி தோழியை காதலிச்சிருக்கிறாங்க. காலேஜ் முடிச்சுட்டு அந்த பொண்ணு வந்து சித்தா மருத்துவராக கோயம்புத்தூரில் வேலை பார்க்குறாங்க. இவர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. காதல் அவர்களுக்குள்ளே இருக்குது. பொண்ணு கேட்குறது, பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற ப்ராசஸுக்குள்ளே வரும்போது வீட்டுக்கு வர வச்சு அந்த பெண்ணினுடைய தம்பி, இந்த பையனை விட 2 வயசு கம்மியாக இருக்கக்கூடிய பையன், அவருடைய குடும்பத்தில் வந்து அப்பாவும் அம்மாவும் எஸ்ஐ கிரேடில் இருக்கக்கூடிய காவலர்கள். இதில் 2 குடும்பமுமே இப்போ இவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து காவல்துறை துணை ஆய்வாளர்களா, சப் இன்ஸ்பெக்டர்ஸ். இந்த பக்கம் இவர் ஊராட்சி மன்ற தலைவர், அம்மா அரசு ஊழியர், பையன் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறாரு, இவங்க வந்து சித்த மருத்துவர். அப்போ குடும்ப ரீதியாக பார்க்கும் பொழுது பொருளாதார ரீதியாக 2 பேரும் வந்து சமதளத்தில் தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த மாணவருடைய குடும்பம் ஒருபடி மேலேயே தான் இருக்கிறாங்க. அவங்க அரசியல் அதிகாரத்தில் அந்த அப்பா இருக்கிறாரு. 1.5 லட்சம் சம்பளம். இவங்க அப்பா அம்மா 2 பேருடைய சம்பளத்தையும் சம்பளத்தை சேர்த்தாலுமே இவருடைய இந்த 1.5 லட்சத்துக்கு ஈக்குவேட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல வருமானத்தில் இருக்கக்கூடியவர். அவரை வந்து தன்னுடைய பையனையே விட்டு எந்த அளவுக்கு அது கொடூரமான புத்தி போயிருக்கு பாருங்க. 2 பேரும் எஸ்ஐ 2 பேருக்குமே நல்லா தெரியும் இதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்றது. அது எல்லாம் தெரிந்தும் கூட சொந்த மகனையே, அதாவது அந்த பொண்ணுடைய தம்பியவே அனுப்பி இப்படி ஒரு படுகொலையை அரங்கேற்றுகிறார்கள் அப்படின்னா அந்த சிந்தனை வந்து எவ்வளவு மூர்க்கமானதாக, எவ்வளவு கொடூரமானதாக மாறி இருக்கிறது. நம்மளே முடிவு எழுதுறோமா, அவங்களுக்கு தெரியாமல் அது நடந்திருக்கும் அப்படின்னு கூட இருக்கலாமே, தெரிஞ்சு எப்படி நடந்ததா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருப்பது போல எல்லாருக்கும் இருக்கலாம், தப்பு இல்லை. பெற்றோருடைய கன்சர்ன் இல்லாமல் அந்த பையன் அதை செய்கிறாப்புலன்னா வீட்டுக்கு வர வைக்கிறது எதற்காக? அல்லது இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிற சிம்டம்ஸ் கூட தெரியாதவங்களா, ஃபேமிலியில் இருக்கிறவங்க அப்பாவிகளாக இருப்பாங்களா? லவ் பண்ணுறாங்க பொண்ணும் பையனுங்கிறது ஏற்கனவே அந்த குடும்பத்துக்கு தெரியும். அதற்கு பிறகு அந்த சம்மந்தப்பட்ட இளைஞர் ஏன் அழைத்து வரப்படணும்? அந்த மாணவி, அந்த காதலியே வந்து இவங்களை கூப்பிட்டாங்க, அதனால தான் இவர் கிளம்பி போனார் அப்படின்னு இறந்த ஒரு குழந்தையை பறிகொடுத்த அப்பாவும் அம்மாவும் பேட்டியில் சொல்கிறாங்க. வர வச்சு மிளகா பொடியை தூவி வெட்டி கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது வந்து அப்படியே சுப்பிரமணியபுரம் கிளைமேக்ஸ். ஆமாம். அப்போ உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு தொடர்பு இருக்கா, அப்பா அம்மாவுக்கு தொடர்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் விசாரணைக்குள்ளே உட்படுத்தப்படணும். இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு புள்ளியை கவனிக்க முடியுது.
அந்த கொலை செய்த நபருடைய அப்பா அம்மா காவல்துறையில் இருக்கிறவர்கள், அவர்களுடைய புகைப்படமும் அந்த கொலை செய்த நபருடைய புகைப்படமும் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் அந்த பையன் வெளியே வரல. அதான் ஒரு நாள் வரைக்கும் வரல. அப்புறமேட்டுக்கு அது விவாத பொருளா மாதிரி எங்கங்க பாதிக்கப்பட்ட பையனுடைய படத்தை போடுறீங்க, வெட்டுப்பட்டு இறந்த பையனுடைய படங்கள் வருது, கொலை செஞ்ச கொலகாரன் யாரு, அவனுடைய படம் வெளியில வரல அப்படின்ற ப்ரெஷர் வரும்போது ஒரு அங்கிருந்து ஒரு புகைப்படம் வெளியே வருது. இப்போ வரைக்கும் அந்த தாயும் தந்தையினுடைய புகைப்படம் வெளியே வரவே இல்லை. இது ஏன் வரணும் அப்படின்றதெல்லாம் கேட்குறது இது எதுக்கு இந்த கேள்வி அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, சமூகத்தில் குற்றம் நிகழ்த்திய அந்த குற்றவாளிகள் யாருன்னு இந்த மக்கள்கிட்ட அடையாளப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் கூட அதோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அதுக்காக அவங்கள ஐசோலேட் பண்ணுறது, அவங்கள யாருன்னு தெரிய வச்சுக்கிட்டு அது திருப்பி எதிர்த்தாக்குதலை உருவாக்குறது, அந்த மோடில் இருந்து அது கேட்கப்படுவது அல்ல. டாஸ்மாக்ல இருந்த அந்த பெண் அதிகாரிகள் விசாரணைக்கு ஆஜராக போனாங்கல்ல, ஆமா, நம்ம பாலிமரம் ரவுண்டு கட்டி ட்ராலி போட்டு எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி இந்த எஸ்ஐ உங்களால எடுக்க முடியல. அப்ப புகைப்படமும் கூட வெளியில வரமாட்டேங்குது, அது குறித்தான நடவடிக்கையும் கூட மெதுவா இருக்கு. அப்படின்னா காவல்துறையும் காவல்துறைக்கு இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான சூழலும் எப்படியெல்லாம் வேலை பார்க்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அஜித்குமாருக்கு நடந்த போதும் இதே மாதிரியான ஒரு இறுக்கமான சூழல் இருந்தது. உடனடியாக அது சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது, முதல்வர் மன்னிப்பு கேட்கிறாரு. இது எல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. ஏன்னா இது அரசு நிறுவனத்திலிருந்து அந்த கட்டமைப்பிலிருந்து நடத்தப்பட்ட ஒரு கொலை. இது அப்படியே சாதிய பிரச்சனைக்குள்ள எடுத்துட்டு வரும்போது சமூக கட்டமைப்பிலிருந்து, சமூக ஏற்றத்தாழ்வு மனநிலையிலிருந்து, குரூரமான சாதிய புத்தியிலிருந்து நடக்கக்கூடிய ஒரு கொலை. இதுக்கு யார் மன்னிப்பு கேட்பது? இங்க இருக்கக்கூடிய கொல்லப்பட்ட நபருக்காக வெட்டிய நபர் சார்ந்து இருக்கக்கூடிய இடைநிலை சமூக மக்கள் எல்லோரும் சேர்ந்து நின்று மன்னிப்பு கேட்க வேண்டுமா? இல்லை இந்த சாதிய கொடூரத்தை இந்த மக்கள் மத்தியில் விதைத்த பார்ப்பனியம் மன்னிப்பு கேட்க வேண்டுமா? என்னதான் பண்ண முடியும்? இப்ப இந்த சமூக மாற்றம்ங்கிறது எதை நோக்கி? மன்னிப்பு. பார்ப்பனியமா? அவ எந்த ஊர்ல சார் கொலை பண்ணா? அவ எந்த ஊர்ல தப்பு பண்ணா? நீங்க உங்க ஆண்ட சாதி திமுறை காட்டுறதுக்கு பாப்பான கையை காட்டாதீங்க, உங்க சூத்திர புத்தியை காட்டுறீங்க இப்படின்னு பல தலித் ஆக்டிவிஸ்டுகளே கூட நினைக்கிறாங்க. அந்த மனநிலையிலிருந்து மாற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. பார்ப்பனியம் இல்லைன்னா சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்க போறதில்லை. இடைநிலை சாதிகளுக்கும் தலித்துகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரிவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய மனநிலைக்கும் பின்னால் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கணுன்ற எண்ணத்துக்கு பின்னால் இருப்பது பார்ப்பனியம் தான். அந்த பார்ப்பனியம் ஒழியாமல் எதுவும் ஒழியவில்லை. அது ஒரு தனி சப்ஜெக்ட், அது அப்புறம் பேசலாம். இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் பிரதானமாக பல விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. வெட்டுப்பட்டு இறந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவருடைய குடும்பம் தேவேந்திரோட வேளாளர் சமூகம். தேவேந்திரோட வேளாளர் சமூகத்திற்கான விடுதலைக்காக அரசியல் செய்கிறேன் என்று பேசக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பட்டியல் சமூகத்திலிருந்து ஜான் பாண்டியன் உட்பட எல்லோருமே பிஜேபி கூட்டணியில் இருக்கிறார்கள். அது ஓகே, அதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லை. இவர்கள் பட்டியலின வெளியேற்றம் என்று தேவேந்திர வேளாளர்களை எஸ்சி என்று அழைக்கக்கூடாது, நாங்கள் தலித்துகள் அல்ல, நாங்கள் இடைநிலை சாதிகள் போல எங்களை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம், நாங்கள் அங்கே தான் வரணும்னு விரும்புகிறோம், எங்களுக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சமூகத்தில் இப்படியான சம்பவம் நடக்கும்போது அவர்களுடைய நிலைப்பாடு தான் என்ன? இவர்கள் பட்டியல் சாதிகள் என்பதற்காக வெட்டி கொல்லப்பட்டார்களா, இல்லை இவர்கள் தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிறதுனால அந்த ஆதிக்க சாதி வெறியர்களால் வெட்டி கொல்லப்பட்டார்களா? இதை முதல்ல டிக்ளேர் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு இருக்கு, சமூகத்துக்கும் இருக்கு. நீங்க என்ன சாதியா இருக்கிறீங்கன்னு நீங்க தீர்மானிக்கிறது அல்ல. பிசியில் இருக்கணும்னு விரும்புறீங்களா, எஸ்சியில் இருக்கணும்னு விரும்புறீங்களான்றது அல்ல. ஆதிக்க சாதி என்று தன்னை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிகார கும்பல், போதையில் இருக்கக்கூடிய ஒரு கும்பல் உங்களை என்னவாக பார்க்கிறது? இது இடைநிலை சாதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய சமூகங்கள்லையுமே இருக்கு, இது பட்டியல் சமூகங்களில் இருக்கக்கூடிய குரூப்புகள்கிட்டையுமே இருக்கு. அருந்ததியர் ஒருவருடைய வீட்டில் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சாதிக்காரர்களே நினைக்கக்கூடிய சூழலும் இருக்கு. இந்த படிநிலை என்பது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துகிட்டே இருக்கு. அப்படின்றப்ப இவர்களை என்னவா நீங்க அடையாளப்படுத்த விரும்புறீங்க? இவர்களை வைத்த அடையாளத்திற்காக நீங்கள் தேடக்கூடிய அரசியல்ல இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இது குறித்தெல்லாம் பேசவே படாமல் போய்கொண்டே இருக்கிறது. இது மட்டும் சவுத்துல தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில சாதிய ரீதியான தாக்குதல்கள் அப்படிங்கிறது குரூப்பா நின்று ஒரு தாக்குதல் நடந்து கொண்டே இருப்பது போல ஒரு தோற்றம் வந்து கொண்டே தான் இருக்கிறது. இப்படியான சூழல்கள் எப்போது முடிவுக்கு வரணும்? யார் இதற்கு பொறுப்பேற்பது? இது குறித்தெல்லாம் விவாதிக்கவே படாமல் இருப்பது ஆச்சரியமாகவும் வேதனையாகவும் இருக்கு. இதுல நம்ம இப்ப வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? சாதி ஆணவ கொலைகளுக்கு தனியாக ஒரு சட்டம் இயற்றுவது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒன்று. ஆனால் அது குறித்து உரையாடுவதற்கோ அது குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கோ ஏதாவது வேலை திட்டம் நம்ம கையில் வச்சிருக்கிறோமா? எதுலையுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு கொலை நடக்கும்போது கோவப்படுவோம், அழுவோம்,
அல்லது போராட்டம் நடத்துவோம். தலித் ஆக்டிவிஸ்ட் தோழர்களுமே கூட இந்த மாதிரியான சூழல்களில் அவர்களுடைய ஆற்றாமையை, அவர்களுடைய இயலாமையை, அவர்களுடைய விரக்தியை பதிவிடுவாங்களே தவிர்த்துட்டு, அதை தாண்டி ஆணவ கொலைகளுக்கு எதிரான தனி சட்டம் இயற்றுவதற்கென்று மெட்டீரியலாக நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கிறோம். இப்போ எதிர்வாதமாக ஒன்று வருது, இது முழுக்க முழுக்க அந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ப்ராக்டிக்கலாக என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ அருந்ததியருக்கு ஒரு அதே எஸ்சியில் இருக்கக்கூடிய வேறு ஒரு சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நிகழ்த்தினார். அந்த எஸ்சி பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர் ஆணவ கொலை பட்டியலுக்குள்ள வருவாரா மாட்டாரா? இப்படியான பல கேள்விகளோடு அது இருக்கு. அதுல கேள்வி அல்லதான், இல்ல மறுக்கல, முரண்பாடுகள் இருக்கு. எது சரி எது தப்பு முடிவெடுக்கிறதுல சிக்கல் ஏற்படலாம். ஆனா அதை விவாதிக்கணும். இப்ப கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிறது கொலையா அல்லது கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிறது? இவங்க 2 பேரும் காதலிச்சாங்கன்றதை எப்படி நிரூபிப்பீங்க? கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த 2 பேரும் காதலித்தாங்கன்றதுக்கான இப்ப ஒன்றும் இல்லை. முக்கியமான வழக்குகளிலேயே, தமிழ்நாட்டையே அதிர விட்ட வழக்குகளிலேயே கூட பிறல் சாட்சியங்களாக மாறிய கதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி பல்வேறு ஆதாரங்களை சமர்ப்பிச்சுதான் தண்டனை வாங்கி தரோம். ஏங்க, கோகுல்ராஜ் மரணத்தில் அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் லவ்வே இல்லை, நண்பர்களாக சந்தித்தார்கள் அப்படிங்கிறது தான். இது ஆணவ கொலைக்குள்ள வராதா அப்படின்ற கேள்வி. அப்ப இதுக்கு என்ன தேவைன்னா ஒரு சீரியஸான தொடர் முயற்சி தேவை. இப்ப என்ன சிக்கலா இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருக்குமே பல பிரச்சனைகள் இருக்கிறது, பல்வேறு போராட்டங்களை நடத்துறாங்க. அதெல்லாம் அன்றாட பிரச்சனைகளே நிறைய இருக்கும். ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. எது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்றதுல ஒவ்வொரு கட்சிக்கும், ஒவ்வொரு அமைப்புக்கும், ஒவ்வொரு இயக்கத்துக்கும், ஒவ்வொரு என்ஜிஓவுக்கும் ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. அதுல யாருகிட்டையுமே இது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா தொடர்ந்து நீடிப்பது கிடையாது. நாளைக்கு வேற ஒரு சிக்கல் வரும் பொழுது அது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா மாறிடுது, இது கடந்து போயிருது. அப்போ அப்படியே நீங்க கஸ்டடியல் டெத்துக்கும் சேர்த்துக்கணும். ஆமா, கஸ்டடியல் டெத்துக்கும் இதே மாதிரி தான் நடக்குது. மக்கள் உரிமை செயல்பாட்டாளர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் அந்த சம்பவத்தின் போது பேசுவோம், நாம உட்பட எல்லாரையுமே தான் சொல்றேன். ஆனா அதை சட்டமாக்குவதற்கும் அதற்கு நிரந்தர தீர்வை நோக்கி நகட்டுவதற்கும் நாம என்ன ஆய்வுகளை மேற்கொள்றோம், நாம என்ன ஒரு ப்ரொபோசலை ரெடி பண்றோம் அப்படிங்கறத தெரியல. அது ரொம்ப ஷாக்கிங். ஒரு 2 ஊடகவியலாளர்கள்ட்ட ஒரு ஊடகத்திட்ட நீ தினமும் பேச வேண்டியதானே, நீ தினமும் போட வேண்டியது தானே அப்படின்னு கேட்பதெல்லாம் விதண்டாவாதத்துக்கு வேணா உதவியா இருக்குமே தவிர சமூகத்துல உருப்படியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்காது. இந்த சிக்கலால் பாதிக்கப்படுபவர்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற தோழர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை, இது தொடர்பாக தமிழ்நாடு முழுக்க ஒரு பரந்துபட்ட கருத்துருவாக்கத்தை செய்வதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். அதற்கு நாம ஊடகமா துணை நிற்க முடியுமே தவிர நாம இதை முன்னெடுத்து எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்க முடியுமா அப்படின்றது வேற. அப்போ இதை பிரையாரிட்டியாக வைத்திருக்கக்கூடிய நபர்கள் முன்வந்து இந்த ஆணவ கொலைக்கு எதிரான சட்டங்களை எப்படி டிராஃப்ட் பண்ணலாம், ஒரு மாடலை நம்ம தயாரிக்கலாம், அல்லது நாம ஒரு குழுவை அறிவிக்க சொல்லி அரசாங்கத்தை வற்புறுத்தலாம். தொடர்ந்து அரசாங்கத்திற்கு அது தொடர்பான அழுத்தத்தை கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு விவகாரம் வந்த பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய சிபிஎம் தான் அன்றைக்கு போராட்டத்தை முன்னெடுக்கிறது. தொடர் திருமாவர்களே பல்வேறு இடங்கள்ல நேரடியாக சொல்லி இருக்கிறார். முழுக்க முழுக்க சிபிஎம் தொடர்ந்து நடத்திய போராட்டத்தின் விளைவாக கலைஞர் பல்வேறு பட்டியல் அமைப்புகளை கூப்பிட்டு என்னங்க அப்படின்னு கேட்கிறாரு. சரி, அனைத்து கட்சி கூட்டம் போடுங்கன்னு திருமாவளவன் அவர்களே கலைஞரிடம் முன்மொழிகிறாரு. கூட்டம் கூட்டப்படுகிறது. விசிகாவும் முதல் ஆளாக ஆதரவு தெரிவிக்கிறது. அதற்கு பிறகுதான் அது சட்டமாகுது. அதே போல வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரமா இருக்கட்டும், தொடர்ந்து வன்னியர் சங்கங்கள் அவங்களுடைய போராட்ட வழிமுறைகள்ல மாறுபட்ட கருத்துக்கள் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அன்றைக்கு அது காலத்துல எப்படி இருந்தது அப்படின்றத நாம புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துக்கு நகரணும். அப்போ அதனுடைய தொடர் உழைப்பு, தொடர் போராட்டம் அது என்ன மாறியது அப்படின்னா, எம்பிசி அப்படின்ற ஒரு பிசியிலேயே ஒரு குறிப்பிட்ட சாதிகளை சேர்ந்தவர்கள், இன்னும் பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று கண்டறியப்பட்டு இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு ஒரு புதுமையான ஒரு முயற்சி தமிழ்நாடு செய்ய முடிந்தது. அப்ப இது எல்லாமே எதன் வழியாக நடைபெற்றது? ஒன்றும் இல்லை, இப்ப தேசிய அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை அப்படின்றது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே தான் இருந்திருக்கிறது. ஆனா பல்வேறு காலகட்டங்களில் அது தொடர்பாக வலியுறுத்தல் செய்யப்பட்டாலும் கூட தொடர்ந்து இது குறித்து குரல் எழுப்பியவர்களுடைய வழியாகத்தான் என்னவா மாறுது அப்படின்னா போக்சோ அப்படின்ற சட்டம் உருவாக்கப்படுகிறது. அது இப்போது கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த சட்டம் இப்போ பயன்படுகிறது அப்படின்றத பார்க்குறோம். அப்போ ஒரு பயன்பாட்டு வடிவத்தில் ஒரு விஷயம் சேர வேண்டும் என்றால் அதற்கான தொடர் போராட்டங்களை, தொடர் கருத்துருவாக்கங்களை செய்ய வேண்டிய அமைப்புகள் அதை சரியாக செய்ய வேண்டும். அரசாங்கமாவது அதை முன்னெடுத்து கொண்டு வரணும். அமைப்புகள் செய்யலை அப்படின்னா அரசு துறையிலேயே இருக்கக்கூடிய அதிகாரிகளாவது இதை செய்ய வேண்டும்.
யாருமே செய்யல அப்படின்னா இது ஒரு பிரச்சனையா வரும்போது ஐயோ போச்சே இப்படி நடந்து போச்சே, அந்த அரசு இந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம். கடைசியில பிரச்சனை சால்வ் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். இதேதான் ஒவ்வொரு இஷ்யூவுக்கும் வேணா பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவோம். இப்போ இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாயோ தந்தையவோ அந்த பெண்ணையோ அந்த நபரையோ வெட்டி கொன்ற அந்த நபரையோ அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அது ஓகே. ஆனா அதற்கான சொல்யூஷன் என்ன? இது நடக்காதா? இல்ல, அஜித்குமார் மேட்டர்லையும் இதை தாங்க நான் சொல்லிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நான் டிபேட்ல பேசுறப்பையும் சரி, நீங்க நான் 2 பேரும் சேர்ந்து பேசுறப்பையும் சரி, நீங்க இன்டர்வியூ கொடுக்குறப்பையும் சரி, நாம அஜித்குமாருடைய மரணத்தில் வலியுறுத்தியது என்ன அப்படின்னா, அஜித்குமார் வீட்டுக்கு தீர்வு கொடுக்கறது இருக்கட்டும், அது இம்மீடியட் சொல்யூஷன், அதை நீங்க கொடுத்து தான் ஆக போறீங்க. வாக்கரசில் இருக்கக்கூடிய கட்சி அதை கடந்து போகவே முடியாது. அதையும் தாண்டி கடந்து போகிற தடித்த தோள்கள் கடந்த ஆட்சியில் இருந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கிறோம். அப்படி இல்லாமல் அவர்களுக்கான சரியான வழிமுறையை இந்த அரசு செய்தது, அது இருக்கட்டும், அது இல்லை பிரச்சனை. நாளைக்கு இன்னொரு அஜித்குமார் சாகாம இருக்கணுமே. இப்ப இந்த பையன் ஒன்றும் இல்லை, இப்ப இந்த காவல்துறை அதிகாரி இந்த பையன் ஏதோ ஒரு கேஸ்ல உள்ளதுக்கு போட்டு மிதிச்சு கொண்டு இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? ஏன்னா அவங்க போலீஸ் தானே. அதுலயுமே நம்ம வைக்கிறது என்ன, நிரந்தர தீர்வுக்கான அல்லது குறைந்தபட்சம் இது அடுத்த முறை நடக்காமல் தடுப்பதற்கான ஒரு மெக்கானிசத்தை உருவாக்குவதுதான் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. அதுக்கு தான் அரசு இருக்குதே தவிர, இன்னைக்கு இது நடந்துருச்சு, அவனை தூக்கி உள்ள இவனை தூக்கி உள்ள, அவனை சஸ்பெண்ட் பண்ணி இவனை சஸ்பெண்ட் பண்ணி இந்த கேஸை முடிச்சு கொடுன்றது இல்லை. இனி இப்படி கேஸே வராமல் இருக்கணுன்றதுக்கு தான் அரசாங்கத்தை நாம தேர்வு பண்ணியிருக்கிறோம். அப்போ அரசு முன்வரணும் இந்த விஷயங்களை தொடர்ந்து பேசுறதுக்கு. அது காவல் நிலைய மரணங்களாக இருக்கட்டும், அல்லது சாதி ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு விஷயங்கள். இப்போ கோயில்களில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் பெரும்பாலான மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கோயில்களில் இந்த சாதிக்காரர்களை உள்ள விட மாட்டாங்கன்ற பிரச்சனை வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது. அது இவ்வளவு நாள் எல்லாரும் உள்ள போய்கிட்டு இருந்ததாகவும் இப்ப போகாம இருந்ததாகவும் அதை பொருள்படுத்தல. இவ்வளவு ஆண்டுகளாக அவர்கள் வெளியே உள்ள போக முடியாம இருந்தவங்க இந்த அரசாங்கம் வந்ததற்கு பிறகு ஒரு நம்பிக்கையோடு இந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வருகிறார்கள். அப்போ அது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா சாதி அப்படின்றது தான் வந்து சேருகிறது. இன்னொன்று, இந்த தமிழ் சமூகத்துல வந்து மதவாதம்னு பேசும்போது எக்ஸ்ட்ரா அலர்ட் ஆகிற இந்த தமிழ் சமூக மக்கள் சாதியவாதம்னு பேசும்போது ஒரு ஸ்டெப் பின்னாடி வைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய ஆபத்தாக இருக்குது. இது ஏன் திரும்ப திரும்ப மக்கள் பக்கத்தில் நின்று அவர்களோடு உரையாட வேண்டியது இருக்குன்னு பேச விரும்புகிறேன்னா, உங்களை நீங்கள் வந்து பார்த்த உடனே பாஜகவை வந்து டக்குன்னு சங்கீடா நம்மளை மதத்தை சொல்லி பிரிக்க வந்திருக்காண்டா அப்படின்னு சொல்லி உங்களால் அலர்ட்டாக இருக்க முடியுது. ஆனால் சாதிய மனநிலையோடு இருக்கக்கூடிய சாதிய மனநிலையோடு உங்களை வந்து தனிமைப்படுத்தி உங்களை வந்து செப்பரேட் பண்ணி உங்களுடைய பெருமைகளை வந்து பேசுவது போல ஒரு தோற்றத்தை எல்லா சாதியும் எல்லா இடைநிலை சாதிகளும் சரி, பார்ப்பனர்களும் சரி, தலித்துகளில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்லையும் சரி, எல்லா சாதிகள்லையும் ஒருத்தன் ஒரு குரூப் கிளம்பி வந்து நம்மளுக்கு வெட்டி பெருமைகள் பேசி நம்மளை சாதிய ரீதியாக பிளவுபடுத்த வரும்போது மட்டும் அந்த அலாட்டோட நீங்கள் இருக்கிறதே இல்லை. என்ன ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிறீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரு குழு, நம்மளுக்குள் ஒரு குடி, நம்மளுக்குள் ஒரு பெருமை, நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா தான் மேயிறது வனமா இருந்தாலும் சேர்றது இனமா இருக்கணும். இந்த மாதிரியான வாசகங்களை பூராத்தையும் பெருமையா நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லோரும் உங்களுக்குள்ள ஒரு குழுவா இருந்துகிட்டு இருக்கும்போது உங்களை ஆட்சி செய்ய வரக்கூடிய அரசு எப்படி முடிவெடுக்கும்னா, எதுக்குப்பா இவங்களை போய் பகைச்சிக்கிட்டு அவன் பெருமை பேசுறதுக்கு தானப்பா இருக்கான், இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொடுத்து இவன் ஓட்டு நம்மளுக்கு போடாம போயிட்டானா என்ன பண்றது, அவன் நம்மளை ஆதரிக்காம போயிட்டானா என்ன பண்றது. இந்த ஒண்ணும் இல்லை, சமூக நீதி விடுதின்னு போட்டிருக்கிறோம். சமூக நீதி விடுதின்னு திமுக அறிவிச்சதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகள் இருக்கக்கூடிய பலரில் கிராமங்களில் போய் பாருங்கள், சோஷியல் மீடியாவில் வந்து கொண்டாடுறாங்க, யூடியூப்பில் கொண்டாடுறாங்க, ஃபேஸ்புக்கில் கொண்டாடுறாங்க, ட்விட்டரில் கொண்டாடுறாங்க, மறுக்கலை. கிராம பகுதிகளில் போய் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒடுக்குமுறையின் பெயரால் ஒரு சாதிக்கு அந்த சாதியின் பெயர் நிகழ்த்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பெயரை வந்து பெருமையாக நினைத்து கொண்டு எப்படி நீங்கள் வைக்கலாம், அதை ரிமூவ் பண்ணு, சமூக நீதியா, என் ஜாதி பேர் தான் அதில் இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு குழுக்களாக நம்ம அடையாளப்படுறோம். இது எவ்வளவு மோசமான மனநிலை. அதில் இருக்கக்கூடிய அந்த பைனரியை பாருங்களேன். இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் எடுத்துப்போமே, ஒரு காலத்தில் ரொம்ப கடுமையான அடக்குமுறைகளால் அவர்கள் வந்து அவர்களுடைய மனித உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு கொடும் சித்திரவதைகளுக்கு ஆளானவர்கள். இப்போ இன்றைக்கு அவங்கள வந்து மற்ற பகுதியில் இருக்கிறவங்க, இப்போ வந்து நீங்கள் மதுரைக்கு தெற்க தான் அவங்கள பார்க்க முடியுமே தவிர சென்னையில், விழுப்புரத்தில், திண்டிவனத்தில் நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. இருக்கலாம், 1-2 பேர் இருக்கலாம். அப்படின்னா எல்லா ஊர்லேயும் எல்லா சாதிக்காரங்களும் தான் இருக்கிறாங்க. அப்போ அதிகமாக வாழக்கூடியது என்ன அப்படின்னா மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, இந்த மாவட்டங்கள் தான். இந்த 5-6 மாவட்டங்கள் இருக்கக்கூடியவங்களை மற்ற ஊருக்காரன் என்ன நினச்சுன்னா, இவங்க வந்து ஆண்ட பரம்பரை, இவங்க வந்து கொடுமையான ஆளுக,
மனசுலேயே வந்து வன்மத்தோட இருப்பாங்க, எப்படா யாரடா வெட்டலான்னு பார்த்துட்டு இருப்பாங்கன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இவனோட ரியாலிட்டி இவனுக்கு தான் தெரியும். ஆனா இவனை என்ன நினைச்சிடறான் அப்படின்னா, நாம எவ்வளவு பெரிய ஆண்ட பரம்பரை தெரியுமா, என்ன எனக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய இதை நீ எப்படி நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயரால் நிகழ்த்தப்பட்ட ஒடுக்குமுறையை பற்றி நம்மை மறக்கடித்து விட்டு சமூக நீதி என்பதை அந்நியமாக பார்க்க வைக்கின்ற உளவியலை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தது யாருன்னா அதுதான் பார்ப்பனியம். அந்த மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நாம் நம்மளுடைய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தாமல் நாம் ஒரு மாற்றத்தை முன்னெடுக்காமல் இருந்தோம்னா இந்த மாதிரி பல நபர்களை நம்ம இழந்துக்கிட்டே தான் வருவோம். கற்பனை மட்டும் நீங்கள் நினச்சி மட்டும் பாருங்கள். ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அது யூனிவர்சிட்டிலேயே டாப்பாக வந்து கோல்டு மெடல் வாங்கி ஒரு 24 வயசுக்குள்ளே டிசிஎஸ் மாதிரி ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி மாதம் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வந்து இந்த வாழ்க்கையில் நம்ம ஒரு குழந்தைய பெற்று வளர்க்கும் போது இப்படி தான் சொல்லி வளர்க்குறோம். இது நீ ஒரு வேலைக்கு போய் நல்ல பெரிய இடத்துல இருந்தா என்ன 4 பேர் மதிப்பாண்டா, உனக்கு நம்ம குடும்பத்தை நீ காப்பாற்றிடுவடா, நீ நல்லா இருப்படா சொல்லி சொல்லி வளர்ந்து எல்லா விதத்துலேயும் உயர்வு உயர்ந்து 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 போன ஒரு ஜீவன் லவ் பண்ண பொண்ணை நம்பி போய் வெட்டுப்பட்டு வாசலில் செத்து கிடக்கான் அப்படின்னா அந்த மனநிலையே ரொம்ப அது அது அதை சொல்ல முடியல. அது சொல்லும் போதே அழுக வருது. வேற என்ன தாண்டா பண்ணணும், அந்த 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 மக்கள் வேற என்ன தாண்டா பண்ணணும், நம்ம மனநிலை எப்படிடா இப்படி வரலாம் நம்மளுக்கு. இதுல நீ வெட்டினவன் யாரு, அந்த பையனை விட 2 வயசு சின்ன பையன்டா. அவன் மனசுக்குள்ள எப்படா அந்த சாதிய உண்மை வந்துச்சு. அவன் அதுக்கப்புறம் இனி ஒண்ணும் இல்ல, அடுத்து 10 வருஷம் ஜெயில இருக்க போறாப்புல. அது இப்ப இருக்கிற சோசியல் மீடியா யுகத்துல உங்களுக்கு 13 வருஷம்னா 13 வருஷம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க சோசியல் மீடியா ட்ரையலுக்கு உள்ளாயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 வருஷம் கொடுக்க வேண்டிய இடத்துல 75 வருஷம் 90 வருஷம். இப்ப லீஸ் விடுவாங்க தெரியுமா, அரசர் காலத்துல 99 வருஷம். அந்த மாதிரி இவரை வந்து 110 வருஷம் ஜெயில வைங்க, உன்னால அந்த வாழ்க்கையை வாழவே முடியாது. அப்படி இப்போ ஒண்ணும் இல்லை, இந்த ஞானசேகரன்ற அந்த ஆளுக்கு வந்து என்ன நடந்தது, வாழ்நாள் முழுக்க சிறை. இதே குற்ற வழக்குல இந்தியாவின் பல நீதிமன்றங்கள்ல 13 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே வந்து மனம் திருந்தி நல்லா வாழ்றவனும் இருக்கத்தான் செய்யறான். இந்தியாவே அதிர விட்ட வழக்குல விடுதலையாகி அதற்கு பிறகு ஒரு டெய்லர் கடையை போட்டு நல்லா வாழ்றவனும் இருக்கத்தான் செய்யறான். ஆனா இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா ட்ரையலுக்கு ஆனதுக்கு அப்புறம் வாழ்க்கை என்னாச்சுன்னு யோசிச்சுப்பாரு. அந்த ஊருக்குள்ள நீ ரவுடி பேலா கூட மதிக்க மாட்டாங்க. உன்னை வந்து பார்த்தாலே வந்து ஐயோ இப்பனா அப்படின்ற மாதிரி வந்து பயந்து போவாங்க, அல்லது வந்து ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க, இழிவா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போய் நகர்ந்துருக்கிற. இதை விட நல்ல மாப்பிள்ள உனக்கு எப்படி கிடப்பான்? இதை தவிர்த்துட்டு உன்கிட்ட வேற என்ன நான் பேச வேண்டியது? நல்லன்றது நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? இல்லைங்க, நீ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் இந்த லெவல்ல ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? அந்த பிள்ளையும் பையனும் விரும்பிட்டாங்கல்ல. டெஸ்ட் டியூப்ல லைட்டா அந்த கொஞ்சம் குடிச்சு தந்தீங்கன்னா நாங்கள் லேப் டெஸ்ட். இல்லாத சாதி மட்டும்தான்டா பெரிய பிரச்சனையா இருக்கு. அதால உங்க குடும்பம் போய் இந்த குடும்பம் வாழ்க்கையை இழந்து எத்தனை கனவுகளோட 26 வருஷம் வளர்த்துருப்பாங்க. அவன் அந்த பொண்ணோட வாழணும்னு எவ்வளோ பெரிய கனவு கண்டிருப்பான். ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து லவ் பண்றான்னா எவ்வளோ கனவு கண்டிருப்பான். ஒரு நிமிஷத்துல உன்னுடைய வெட்டி சாதி மனநிலையால, நம்முடைய வெட்டி சாதி கௌரவ மனநிலையால ஒரு உயிரை பறிச்சு ஒரு தலைமுறையை சீரழிச்சு இந்த மனநிலை எங்க இருந்தா வருது? யார்கிட்டடா போய் பேசுறது? என்னடா உங்களை பார்த்தாலே 24 வயசுல இப்படி இருக்கன்னா நீ யாரா இருப்ப? விஜய் ரசிகரா இருப்ப, அஜித் ரசிகரா இருப்ப. விஜய் ரசிகரும் விஜயும் அஜித்தும் ஓன் ஜாதியா? அவனெல்லாம் ரசிக்க தெரியுது, அவனெல்லாம் செலிப்ரேட் பண்ண தெரியுது, அவன்லாம் ஒசத்தின்னு பேச தெரியுது. உன் ஜாதிக்காரன் இல்லை இல்லை, அவனுக்காகலாம் ஃப்ளெக்ஸ் அடிக்க தெரியுதுல்ல, அவனுக்காகலாம் இல்லையா? அவனுக்கு மனநிலை சொல்றேங்க. இப்ப அவன் என்ன ஜாதின்னு அவனுக்கு தெரியுமா? தெரியுது. என்ன தெரியும்? அஜித் குமார் தேவமாருங்க. இல்ல இல்ல, நீ நம்புற அது உண்மை இல்லைன்னு உனக்கு தெரிய வரும்ல. கமலஹாசன் தேவமாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படி எல்லாம் இருக்கு. நீ நம்ம அது எதுவுமே தெரியாம ஒருத்தனை ரசிக்க முடியுது. அவனுக்காக நீ பால் அபிஷேகம் பண்ண முடியுது, ஓப்பனிங் ஷோ போக முடியுது, உசுரை கொடுத்து கத்த தெரியுது, கடவுளே அஜித்தேன்னு பேச தெரியுது, இளைய தளபதி விஜய்னு பேச தெரியுது, சியா வாழ்கன்னு பேச தெரியுது, எல்லாம் பண்ண முடியுது இல்லை. ஆனால் தான் வீட்டுக்குள்ள ஒரு கல்யாணம், தான் வீட்டுக்குள்ள ஒரு காதல்னு வரும்போது மட்டும் உனக்கு எப்படி இந்த சாதி மனநிலை வருது? அதை எப்படி சாதியால் அளவிடலான்னு நினைக்கிற? இது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகிட்டையும் வருதுன்றப்ப என்ன தாண்டா பேசுறது? யார்கிட்ட தாண்டா பேசுறது? நீங்க எல்லாம் எல்லாருமே இந்த அதீத வன்முறையை கையில எடுக்கிறது இல்லை. அதையுமே நம்ம பார்க்க தான் செய்யணும். ஆமா, பல இப்போ இதுல 2 வன்முறை அப்படின்றதுல 2 டைப் இருக்கு. ஒன்று சாஃப்ட் வயலன்ஸ், இன்னொன்று இருக்கிறதுல மோஸ்ட் வயலண்ட். இந்த மோஸ்ட் வயலண்ட் தான் கொலை. சாஃப்ட் வயலன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, வேற வழி இல்லை அப்படின்னு ஒத்துக்கிட்டதற்கு பிறகு வீட்டுக்குள்ளேயே வந்து டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது உட்கார வச்சு. ஆனால் இந்த கொலைக்கு இது பரவாயில்லன்ற ஒரு மனநிலை.
இதை கம்பேர் பண்ணும்போது பல இடங்கள்ல வந்து சரி நீ எங்கேயோ போ, என் வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு வாழ்றவனும் இருக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு குரூப்பும் இருக்கத்தான் செய்யுது. உனக்கு பிடிக்கலையா ஒதுங்கிக்க, உன் மனநிலை பக்குவப்பட்டுருச்சு, நீ காட்டுமிராண்டியாவே பழகிட்ட, நீ அறிவு கட்டவனாவே வளர்ந்துட்ட, படிச்ச புத்தகங்கள்ல இருந்து அறிவை மண்டைக்கு ஏத்தாத கூமுட்டையாக, அழுகி போன முட்டையாக, உடைத்தால் நாற்றம் எடுக்கக்கூடிய முட்டையாக உன் வாழ்க்கை மாறிடுச்சுன்னா நீ ஒதுங்கிப்போ. அந்த அழகான குடும்பத்துக்குள்ள உன்னோட கூமுட்டையை ஊத்தி அசிங்கப்படுத்தாத அப்படின்றதுதான் சமூகத்துல நாம் எழுப்புவது. ஏன்னா இவங்களை திருத்த முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அதாவது இதுல ஊறி போன ஒரு தலைமுறை இருக்குல்ல, அது வந்து முடியாதுன்னு எதுவும் இல்லை. தலைமுறை அப்படின்றது வந்து இல்லைங்க, திருத்த முடியாது அப்படின்னா இந்த கொலை செய்யறவங்க அந்த மனநிலை இருக்குல்ல, இது வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு நொடியில வந்து அந்த தவறு செய்யக்கூடிய துணிச்சல் வந்து வருது அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தான மிருகத்தனம். அந்த மிருகத்தனத்திற்கு வந்து அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும், தனிமைப்படுத்தி அவர்களுக்கு வந்து உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும். சட்டம் தெரிஞ்ச குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறான் அந்த பையன், அப்பா அம்மா 2 பேரும் போலீஸ், சட்டம் தெரியும், தெரிஞ்சிருந்து இதை செய்யறேன்னா அப்ப அந்த தண்டனை என்னன்றத காட்டித்தான் ஆகணும். சட்டத்தின்படி முழு தண்டனையும் அந்த நபர் பெறப்பட வேண்டும், அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதை தாண்டி சமூகமாக நாம் எல்லோரும் நம்முடைய இடத்திலிருந்து நாம் என்ன மாற்றத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது குறித்தும் பேச ஆரம்பிக்கணும். சாதிய ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டுமா? ஆம், இயற்றப்பட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆய்வு செய்வதற்கென்று ஒரு குழுவாவது நியமிக்கப்பட வேண்டும் உடனடியாக. அதில் நிறைய ப்ராக்டிக்கல் சிக்கல் இருக்குன்னு தோணுச்சுன்னா கூட பரவாயில்ல, உடனடியாக ஒரு குழுவை போட்டு அதை ஆய்வு செய்ய சொல்லி அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அடுத்த முறை ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் அதை கொண்டு வாங்க. இதுக்கான ஸ்டடியே இல்லை. இப்போ இந்த ஆணவ கொலை அப்படின்றது எதனால் நிகழுகிறது, ஏன் நிகழுகிறதுன்றது குறித்து எதெல்லாம் இருக்கு, எதெல்லாம் ஆணவ கொலைக்குள்ள வரும் அப்படிங்கிறதுலயுமே சிக்கல் இருக்குதான். ஆமா, இப்ப நீங்க வந்து காதல் திருமணங்களை ஏற்றுக்கொள்வதில் வருவதுதான் ஆணவ கொலையா? அப்படியா? இல்ல ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இந்த சாதிக்காரன் என்னை வந்து தொழில முந்துறதா அப்படின்னு சொல்லி இன்னொரு சாதிக்காரர் என்ன தொழில், ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆட்டோ மாத்தி வந்து நிப்பாட்டுறான்னா கொல்ற சம்பவம் இருக்கு. அது சாதியின் பேரால தான் அந்த சம்பவமும் நடக்குது. அப்ப அதை எப்படி சுருக்கிறோமா விரிக்கிறோமா, அதன் அடிப்படையில் பல நாட்களாக கோரிக்கை வைக்கிறாங்க. கௌசல்யா சங்கர் கோரிக்கை வைக்கிறாங்க, பல ஆக்டிவிஸ்டுகள் கோரிக்கை வைக்கிறாங்க. அவர்கள் எல்லோரையும் கூட அழைச்சு இதை ஒரு ப்ரொபோசலாக ரெடி பண்ணுவோம், என்னென்ன கிரைட்டீரியா நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறதை இந்த அரசு கேட்க வேண்டும். அதன் அடிப்படையில் அடுத்த முறை ஆட்சிக்கு வரும்போதாவது அது உடனடியாக இம்ப்ளிமெண்ட் செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையுமே கூட. ஆமாம், இல்லைன்னா இப்போ கௌசல்யா மாதிரியான நபர்கள் அனுபவிக்கிற அந்த அபியூஸ் இருக்குல்ல, அவங்க லைஃப் லாங் அபியூஸு. அவங்க வந்து இன்னைக்கு எந்த முன்னெடுப்பு எடுத்தாலும் ஏய் எனக்கு தெரியும்டி நீ இப்படித்தான் அவங்க முடி வெட்டிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கமெண்ட்டு, அவங்க கடை வச்சுட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கமெண்ட்டு, அவங்க யாரு கூடயாவது நின்று ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கமெண்ட்டு, ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கமெண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அணுவாக அப்யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஊர் இப்படியே தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் அவங்க தாங்கிக்கிறாங்க அப்படின்னா ஏன் தாங்கிக்கிறாங்க? அவங்களுடைய காதலுக்காக, இந்த சாதி மறுப்பின் பெயரால் அவர்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டு அதற்கு பிறகு அவங்க இவ்வளவு அனுபவிக்கிறாங்க அப்படின்னா இதை அப்படியே விட்டுறக்கூடாது. இவங்களுக்கு இதுக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறை இப்படியான அபியூஸ் அனுபவிக்காததற்கான நீதியை வழங்க வேண்டியது நம்ம அனைவருடைய பொறுப்பு, சமூகத்தினுடைய கடமை. அதை அரசாங்கம் முன்னெடுக்கணும் அப்படின்றது தான். ஏன் ஆணவ கொலை ஏன் நடக்குது அப்படின்றத பற்றியே 1000 பேர் 1000 விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க. அப்போது இது குறித்து ஒரு தெளிவான திட்டமிட்ட பார்வையோடு அணுகி ஒரு ஸ்டடி வந்து அரசு மேற்கொள்ள வேண்டும். அந்த ஸ்டடியின் அடிப்படையில் ஒரு குழு போட்டு இதை அசஸ் பண்ணி அதற்கு பிறகு பரிந்துரைகளை உருவாக்க வேண்டும். அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்றத பேசலாம். அதில் முன்ன பின்ன கருத்துக்கள் இருக்கு. இப்போ சந்துரு அறிக்கை கொடுத்துருக்கிறார், அதில் வந்து பலருக்கும் பல்விதமான மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. சனாதனவாதிகளுக்கு ஒரு சில மாற்று கருத்து இருக்கிறது, ஜனநாயகவாதிகளுக்கும் ஒரு சில மாற்று கருத்து இருக்கிறது. அப்போது ஒரு அறிக்கைன்னு வந்து அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணுன்ற அவசியம் இல்லை. அரசு அதை முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறது. இதில் ஆணவ கொலையாக இருக்கட்டும், அஜித்குமாருக்கு நடந்ததாக இருக்கட்டும், கோயில் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது எல்லாவற்றுக்கும் அரசு உரிய கவனம் செலுத்தி நிரந்தர தீர்வை நோக்கி, நிரந்தரமாக தீர்க்கிறதுனா நாளைக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் போயிடுறது இல்லை, இப்படி நடந்தால் இதை இப்படியெல்லாம் வந்து டீல் பண்ண முடியுன்ற ஒரு மெக்கானிசத்தை கிரியேட் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. அதை செய்யணும் அப்படின்றது தான் நம்முடைய ஒரே விருப்பம். இதை தாண்டி வந்து பூட்டை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு டேய் நீ அவனை காப்பாற்ற வர்ற, நீ இவனை காப்பாற்ற வர்ற, நான் இப்பயும் சொல்கிறேன், இன்னைக்கு இல்லை இன்னும் 3 வருஷம் ஆனாலும் இன்னும் 5 வருஷம் ஆனாலும் அஜித்குமார் மரணத்தை மேற்கோள் காட்டி கஸ்டோடியல்டத்துக்கு எதிராக நீதியை நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் நீ அப்படி கேட்க மாட்டேன். நீ நாளைக்கு வேற கமெண்ட்டை வேற ஒருத்தனை பார்த்து போட்டு போயிட்டே வேற ஏதாவது ஒரு கிரிமினல்ல போலீஸ் சுட்டுக் கொள்ளும் போது ஃபயர் விட்டுட்டு இருப்பேன். ஆமா, இல்லைன்னா திவாகரை அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை ஓட விட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருப்பேன். பார்ப்போம். நன்றி.